கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுல் தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த கொலேசி திருச்சபையின் இளம் விசுவாசிகளை பார்த்து கொடுக்கின்ற ஆலோசனை, கிறிஸ்துவருக்குள்ளாக நாம் எப்படி வளர்ந்து வர வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் பேசுகின்றார். குறிப்பாக தவறான உபதேசங்களுக்கும் நய வசனிப்புள்ளதான வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து கடவுளுடைய சித்தத்தை விட்டு விலகிவிடாதபடிக்கு கர்த்தருடைய சத்தியம் போதிக்கப்பட்டபடியே அதில் நீங்கள் வளர வேண்டும் என்பதற்கு ஆலோசனையாக இந்த அதிகாரம் முழுவதும் பேசி வருகின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கின்றார்கள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டால் அது போதும், எல்லாம் முடிந்து விட்டது என்று உபதேசிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுகின்றார்கள், நீங்கள் தசமபாகங்களை தவறாமல் கொடுத்து விட்டால் நீங்கள் கடவுளால் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள் என்று ஒரு சாரார் பிரசங்கிப்பதை இப்படி பலவிதமான நூதன உபதேசங்கள் சமீபத்தில் கூட ஒருவர் பேசியிருக்கிறார். அது யூடியூப்பில் பரவலாக அது வந்து கொண்டே இருக்கிறது. அற்புதங்கள் நடக்காத சபைக்கு நீங்கள் போகாதீர்கள். வெறுமனே பிரசங்கம் பண்ணுகிற சர்ச்சுக்கு நீங்கள் போகாதீர்கள். உங்கள் சபையில் அற்புதம் நடக்கவில்லை என்றால் அந்த சபைக்கு நீங்கள் போகாதீர்கள் என்று அவ்வளவு பகிரங்கமாக, அவ்வளவு தைரியமாக ஒருவர் பேசுகின்றார். இன்றைக்கும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுல் இதை குறித்தெல்லாம் ஏற்கனவே அறிந்தவர். கொலேசி திருச்சபைக்கு அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நய வசனிப்பினாலே ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லிவிட்டு 7வது வசனத்தில் அவர் வரும்பொழுது சொல்கிறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதில் பெருக வேண்டும் என்றால், ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்ட பிறகு அந்த வசனத்தை விசுவாசிக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதை தான் இங்கே விசுவாசத்தில் பெருகுவீர்களாக என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தில் பெருகுதல் என்றால் என்ன? கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு பெயர்தான் விசுவாசத்திலே நாம் வளர்கின்றது என்பதை குறிக்கின்ற ஒன்று. காரணம் என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன் சீஷர்களிடத்தில் அவர் சொல்லி கொடுத்து விட்டு போனார். தோமா ஒரு நாள் கேட்கின்றார், இல்லை, நான் நேரடியாக இயேசுவின் கரங்களில் இருக்கின்ற, விழாவில் இருக்கின்ற காயத்தை பார்த்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, அதற்காகவே இன்னும் ஒரு முறை தேடி வந்த இயேசு தோமாவை அழைத்து, இதோ என் கையில் இருக்கிற காயத்தை, என் விழாவில் இருக்கின்றதான காயத்தை நீ தடவி பார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். வேதத்தை அறிந்திருக்கிற அனைவருக்கும் அது தெரியும். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள்
பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. மாறாக கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய வலிமை அது மிக பெரிதாக இருக்கும். ஏனென்றால் இயேசு அல்லது நம்முடைய கர்த்தரை எப்படி தான் ஒரு மனிதன் சந்திக்க முடியும் என்றால் விசுவாசத்தை கொண்டு தான் சந்திக்க முடியும். இன்னும் இதே பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுதோ மற்ற சபைகளுக்கு எழுதும் பொழுது நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. விசுவாசம் ஒன்றுதான் நம்மை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுமே தவிர நம்முடைய கிரியைகள் அல்லவே அல்ல. ஒரு மனிதன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் நேராய் பரலோகம் போய்விடுவான். இல்லவே இல்லை என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. தவறாமல் தசமபாகம் கொடுத்து விட்டால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் அப்படியே பாத்திரவானாய் மாறிவிடுவான். இல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவு ஆழமாய் வளருகின்றோம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கின்றது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதா, இவைதான் மிக முக்கியமான ஒன்று. அதை தான் இங்கே பவுல் உறுதியாக சொல்லித் தருகிறார். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அப்படி என்றால் கடவுளை துதிக்கின்ற, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. எந்த நேரத்திலெல்லாம் அதற்கு தாவீதை நாம் துணையாய் கொண்டும் பொழுது அவர் அழகாய் நமக்கு சொல்லித் தருவார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலம் என்றால் என்ன? அது மழை நேரம், வெயில் நேரம், பனி நேரம் அல்ல. நான் வாழ்ந்திருக்கிற நேரமாக இருந்தாலும், நான் தாழ்ந்திருக்கிற நேரமாக இருந்தாலும், மகிழ்ந்திருக்கிற நேரமாக இருந்தாலும், கண்ணீரின் பாதையான நேரமாக இருந்தாலும், நான் பரிபூர்ணமடைந்த நாட்களாக இருந்தாலும், குறைவுபடுகின்ற காலமாக இருந்தாலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரை நான் துதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். காரணம் என்ன? அப்படி செய்யாவிட்டால் தெய்வ குற்றம் என்று என்னை அழித்து விடுவாரா, என்னை அடித்து விடுவாரா? அல்ல, அதற்கல்ல காரணம். ஏன் எந்த சூழ்நிலையில் நான் கடவுளை துதிக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியுமே தவிர நான் தலை கீழாக நின்றாலும் எந்த மாற்றத்தையும் எனக்குள்ளாக நானே கொண்டு வரவே முடியாது. ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களை சுற்றி எழும்பி நிற்கிற எரிகோ கோட்டை தகர்ந்து போகும், செங்கடல் பிளக்கும், யோர்தான் அப்புறமாய் போகும், எதிர்த்து நிற்கிற பிசாசானவன் விலகி ஓடிப்போவான், அவன் இல்லாமற் போவான், உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த ஜெயம் எப்பொழுது வரும்? ஆண்டவரை உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது. அதை தான் இங்கே பவுல் வலியுறுத்துகின்றார். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக நீங்கள் கடவுளை துதியுங்கள். இந்த சூழ்நிலையை கடவுள் மாற்றுவார். இன்றைக்கு சாதகமில்லாத நிலைமையில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசியுங்கள். காரணம், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அதை ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பார்க்கலாம், தாவீதின் வாழ்க்கையிலே, யோசேப்பின் இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்படும். ஆகவே கர்த்தரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். கடவுள் தாமே உங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.